2 வாரங்களில் 50,000 6 வயது குழந்தைகள் முதலாம் ஆண்டில் பதிவு. ஃபட்லினா தகவல். கிளானா ஜெயா வழித்தட LRT சேவையில் மீண்டும் பாதிப்பு. அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சி குறித்து போலீஸ் விசாரணை. உள்ளூர் முக்கிய புள்ளி அனைத்துலக ஊடகம் தொடர்பு. என்ன கோபமோ, கூறிய ஆயுதத்தால் புரோட்டான் சாகா காரை சேதப்படுத்திய பெண். காணொளி வைரல். திமுகவில் இணைந்தார் ஜெயலலிதாவின் விசுவாசி OPS. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மூட்டு மற்றும் தசை தொடர்பான வலி காரணமாக சுகவீனமடைந்துள்ளார். தேசிய அரண்மனையான இஸ்தானா நெகாரா வெளியிட்ட அறிக்கையில் பின்னங்காலிலும் இடுப்பிலும் வலி ஏற்பட்டதால் மருத்துவர்கள் அவருக்கு முழுமையான ஓய்வை பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பிரதமர், அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுடன் நேற்று திட்டமிடப்பட்ட நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியிலும் மாமன்னர் கலந்து கொள்ளவில்லை. தவிர UPNM சுல்தான் இப்ராஹிம் பள்ளிவாசல் திறப்பு விழாவும் மற்றொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாமன்னரின் உடல்நலம் மேம்பட்டதும் அவர் மீண்டும் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் என இஸ்தானா நெகாரா தெரிவித்துள்ளது. கிளானா ஜெயா வழித்தடத்திற்கான LRT சேவையில் இன்று மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் ஒரு வாரத்தில் கிளானா ஜெயா வழித்தடத்திற்கான LRT சேவையில் 2வது முறையாக சேவைகள் துண்டிக்கப்பட்டன. தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக கிளானா ஜெயா LRT நிலையத்தில் ஒரு ரயில் சேவையிலிருந்து இன்று நிறுத்தப்பட்டதாக ரேபிட் எல் தனது முகநூலில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலை LRT ரயில் சேவைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதோடு சேவைக்கான அட்டவணை இயல்பாகவே சரி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்திற்காக ரேபிட் எல் நிறுவனம் தனது வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டது. திங்கட்கிழமை கிளானா ஜெயா வழித்தட சேவையில் அவசர பிரேக் மற்றும் ரயில் கட்டுப்பாட்டு சாதன அமைப்புகளில் தொடர்ச்சியான தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டதால் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. பதிவு தொடங்கிய 2 வாரங்களுக்குள் சுமார் 50,000 6 வயது குழந்தைகள் 2027ஆம் ஆண்டில் முதல் வகுப்பில் நுழைய பதிவு செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் புதிய கல்விக் கொள்கைக்கு பெற்றோர்கள் வலுவான ஆதரவு அளித்து வருவதை இது காட்டுவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே ஜோஹர் மாநிலத்தில்தான் அதிகமான மாணவர்கள் பதிந்து கொண்டுள்ளனர். இது பெற்றோர்கள் புதிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் தயார் நிலையை காட்டுகிறது. 2026 முதல் 2035 கல்வி பெருந்திட்டத்தின்படி குழந்தைகள் இப்போது 6 வயதிலேயே ஆரம்ப பள்ளியில் சேர முடியும். இதன் நோக்கம் ஆரம்ப கல்வியை வலுப்படுத்தி எதிர்கால சவால்களுக்கு மாணவர்களை தயார் செய்வதாகும். என்றாலும் குழந்தைகள் கல்வி தொடங்குவதற்கு முன் அவர்கள் உணர்ச்சி மற்றும் சமூக ரீதியாக தயாராக இருப்பதை பெற்றோர்கள் உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகள் நினைவுறுத்தியுள்ளனர். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். அரசாங்கத்தை கவிழ்க்க முயன்றதாக கூறப்படும் ஒரு சதி திட்டம் குறித்து போலீசார் கடுமையான விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த சதியில் உள்ளூர் முக்கிய புள்ளி ஒருவரும் ஓர் அனைத்துலக ஊடக நிறுவனமும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. நேற்று பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணை தொடங்கியதாக தேசிய போலீஸ் படைத்தலைவர் டத்தோசி முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முடக்கக்கூடிய செயலாக கருதப்பட்டு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும்.
போலீசார் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் சமூகத்தில் தேவையற்ற யூகங்கள் மற்றும் வதந்திகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பெண் ஒருவரை கடந்த ஆண்டு மானபங்கம் படுத்திய மட்ராசா எனப்படும் வழிபாட்டு தளத்தின் தலைவரான 70 வயது ஆடவர் மீது அலூர் காஜா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் டாக்டர் தியோசு முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்ட போது முகமது சாலே அம்சா என்ற அந்த நபர் குற்றச்சாட்டை மறுத்தார். கடந்த ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி காலை 9 மணியளவில் மஸ்ஜித் தானா பங்கலான் பாலாக்கில் உள்ள ஒரு விடுதியில் 46 வயது பெண்ணை மானபங்கப்படுத்தும் நோக்கத்தோடு பலவந்தப்படுத்தியதாக முகமது சாலே மீது குற்றம் சாட்டப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 354வது விதியின் கீழ் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் 10 ஆண்டு வரை சிறை அல்லது அபராதம் அல்லது அவ்விரண்டும் விதிக்கப்படலாம். சமய ஆசிரியருமான முகமது சாலேவுக்கு 4000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்காக ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு இந்த குற்றச்சாட்டு மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் என மஜிஸ்ட்ரேட் தியோசு தெரிவித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். மலாக்கா தங்கா பகுதியில் உள்ள ஒரு பள்ளி அருகே 12 வயது மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு உள்ளான நிலையில் புதருக்குள் அரை நிர்வாணமாக நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்டார். மதியத்துக்கு பிறகு நடைபெறும் கூடுதல் வகுப்பிற்கு மாணவி வராததை ஆசிரியர்கள் கவனித்தனர். கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் மதியம் சுமார் 12 மணியளவில் மாணவி பள்ளியை விட்டு வெளியேறியிருப்பது தெரிய வந்தது. மாணவி தன் தாயின் வாகனம் என நினைத்து ஒரு வாகனத்திற்குள் நுழைந்ததாகவும் அது அந்நிய நபரின் வாகனம் என்பதை உணர்ந்ததும் அச்சத்தில் ஓடிச் சென்று புதருக்குள் மறைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. பின்னர் அந்த ஆடவன் அவரை கண்டுபிடித்து உடைகளை கழற்றுமாறு கட்டாயப்படுத்தி கைபேசியில் புகைப்படங்கள் எடுத்து தப்பிச் சென்றுள்ளார். மாலை சுமார் 7 மணியளவில் குடும்பத்தினர் மற்றும் தேடுதல் குழுவினர் மாணவியை கண்டுபிடித்து மலாக்கா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். கோலாலம்பூரில் ஒரு பெண் புரோட்டான் சாகா கார் ஒன்றை அரிவாள் போன்ற கூரிய ஆயுதத்தால் பலமுறை தாக்கி சேதப்படுத்தும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியிருக்கிறது. அந்த காட்சியில் சம்பந்தப்பட்ட அந்த பெண் காரின் ஓட்டுநர் பக்க கண்ணாடி வழியாக உள்ளே கையை நுழைத்து முதலில் ஏதோ தேடியுள்ளார். பின்னர் காரின் பின்விளக்கு மற்றும் மற்ற பாகங்களை கடுமையாக தாக்கியுள்ளார். அந்த காணொளியில் காரை சுற்றி பலரும் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பதும் பின்பு மோட்டார் சைக்கிள்களில் 2 போலீஸ் அதிகாரிகள் வந்ததையும் காண முடிந்தது. அச்சமயத்தில் சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை அங்கு காணவில்லை. அருகில் எடுக்கப்பட்ட காட்சிகள் முன்புற கண்ணாடியை தவிர மற்ற அனைத்து கண்ணாடிகளும் உடைந்திருப்பதையும் காரின் உள்ளே உடைந்த கண்ணாடி துண்டுகள் பரவி இருப்பதையும் காட்டுகின்றன. இந்த சம்பவம் நடந்த இடமும் நேரமும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. உங்கள் வீடுகளை ரம்யமாக மாற்றியமைக்க இன்டீரியர் டிசைன் ஐடியா வேண்டுமா? ஸ்ரீ வெற்றி ஸ்டோர் ஹவுஸ் உங்களுக்கான தேர்வு. இல்லத்தை தனித்துவமாக மாற்ற இந்திய பாரம்பரிய கலைகள் அடங்கிய பல ரகத்திலான மரச்சிற்ப வடிவமைப்புகளுக்கான ஒன் ஸ்டாப் சென்டர். உடனே அழையுங்கள். ஸ்ரீ வெற்றி ஸ்டோர் ஹவுஸ், மாசாய், ஜோஹர்.
தமிழக முன்னாள் முதல்வரும் மறைந்த செல்வி ஜெயலலிதாவின் விசுவாசியுமான OPS எனப்படும் ஓ பன்னீர்செல்வம் இன்று அதிகாரப்பூர்வமாக திமுகவில் சேர்ந்துள்ளார். அண்மைய காலமாகவே திமுகவுக்கு ஆதரவாக பேசி வந்த அவர் அக்கட்சியை மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என கூறி அண்மையில் பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்நிலையில் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட OPS தனது ஆதரவாளர்களுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சித் தலைவர் மற்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவருடன் மகன் ரவீந்திரநாத் குமார் உள்ளிட்டோருக்கும் கட்சி தலைமையகத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. OPSஇன் வருகை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் திமுக கூட்டணிக்கு பெரும் பலம் சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஜெயலலிதாவின் விசுவாசியாக இருந்துவிட்டு எதிர்முகாமில் இணைந்திருப்பதால் அவரின் செல்வாக்கு சரியலாம் என்றும் கூறப்படுகிறது.